இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆண்ட்ராய்டு 14ம் ஆண்ட்ராய்டு 15ம் ஃபீச்சர்ஸும் கம்பேரிசன் பார்க்க போகிறோம். நம்ம யூஸராக எப்படி பார்ப்போம்னா, பேட்டரியில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன இது பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளேயில் என்ன ஃபீச்சர்ஸு இல்லை என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, கேமராவில் என்ன என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் ஏரியாவில் என்ன என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்பீடு என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதேமாரி கனெக்டிவிட்டியில் என்ன புதுசாக எதுவும் ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம பார்ப்போம். ஸ்க்ரீன் சைஸில், ஸ்க்ரீன் ஏரியாவில், அப்ளிகேஷனோட பெர்மிஷன்ஸ் எதுவும் இது பண்ணியிருக்காங்களா, அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரியே தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிள் தான் அவங்க நமக்கு எந்த மந்தில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டாக வந்து முடித்து அந்தந்த மந்த்துக்கு காமிச்சிருக்கிறாங்க. ஃபைனல் ரிலீஸ் வந்து நம்மளுக்கு அக்டோபரில் வரும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரைவசி ஆண்ட்ராய்ட் 14ல் வந்து நம்மளுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி ஃபாண்ட்டு கண்ட்ரோல்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி ப்ளோட்வேர் ஆப் கண்ட்ரோலும் வந்து இருக்கும். ஃபோனோடைய தீமிங் ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் 15ல் வந்து நோட்டிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம ஒரு 3 நாள் வந்து ஃபோனை ஆன் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா நம்மளுடைய ஃபோனுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும், யூடியூப்லேருந்து சோஷியல் மீடியாஸ் வரைக்கும். அதை வந்து இந்த ஆண்ட்ராய்ட் 15 வந்து மேனேஜ் பண்ணுது கூல்டவுன் பேட்டர்ன் மூலிமா. கஸ்டம் வைப்ரேஷன்ஸும் இதில் இருக்குது. பார்ஷியல் ஸ்க்ரீன் ஷேரிங். இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம்னா ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம ஷேர் பண்ண முடியும். நம்ம நார்மலாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து கிராப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் எந்த போர்ஷன் தேவையோ அதை மட்டும் நம்ம கிராப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஷேர் பண்ண முடியும் டைரெக்டாக. அது போக லார்ஜ் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. ஹெல்த் கனெக்ட் ஆப்ஷனும் வந்து இதில் இருக்குது ஆண்ட்ராய்ட் 15ல். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆண்ட்ராய்ட் 14ல் பேக்ரவுண்ட் டாஸ்க் ப்ராசஸிங்காக ஆப் நம்ம எதாவது ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணும். மெமரி மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஆப் பர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் ஆண்ட்ராய்ட் 14ல். ஆண்ட்ராய்ட் 15ல் ஆப் அர்க்கீவ் வந்து ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜை சேவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 15ல் யூஸ் பண்ணாத ஆப்பு மேனுவலாக வந்து நம்ம ஆப்பை வந்து அர்க்கீவ் பண்ண முடியும். இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 15ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பேட்ரி லைஃப் ட்ரெயின் ஆகாமல் என்ஹான்ஸ் பண்ணுது. அதர் ஃபியூச்சர்ஸ் ஆண்ட்ராய்ட் 14ல் ஃபாஸ்டர் ஜென்ரிக் கேஸ்டிங்கும் ப்ளூடூத் எல்இ ஆடியோ சப்போர்ட்டும் ஆண்ட்ராய்ட் 14ல் வந்து இருக்குது. ஆண்ட்ராய்ட் 15ல் சேட்டிலைட் கனெக்டிவிட்டி ஆன் ஃபியூச்சர் டிவைசஸில் வந்து இருக்குது. நியூ இன் ஆப் கேமரா கண்ட்ரோல்ஸ் இது மூலயமா டெவலப்பர்ஸ்க்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய வரும். ஆரோகாஸ்ட்ன்றதும் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதே மாதிரி ஹை குவாலிட்டி வெப்கேம் மோடும் புதுசாக ஆண்ட்ராய்ட் 15ல் வந்து வருது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 14 அண்ட் 15ஓடைய மேஜர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கம்பேரிஷன்ஸ் வந்து சார்ட்டில் காமிச்சிருக்கிறேன். இந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. அதை இங்கே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலை. நீங்கள் ஆண்ட்ராய்டு யூசர்ஸா இல்லை ஐஃபோன் யூசர்ஸா? ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்னால் நீங்கள் எந்த வேர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேர்ஷன் எப்படி செக் பண்ணணுன்னா நம்ம ஃபோனில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதில் அபவுட் கிளிக் பண்ணி ஃபோன் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கனாலே ஃபோனுடைய வெர்ஷன் வந்து அங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஆண்ட்ராய்ட் 15 ஸ்டில் டெவலப்மெண்ட்லேயே இருக்குது. மேபி சம் ஃபியூச்சர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம், இல்லை டிலே ஆக சான்சஸ் இருக்குது.